15 லட்சம் ரூபாய்க்கு இந்த மாடை கேட்டிருக்காங்க. பட் ஆனா இங்க ವಿಕ್ಲಿಯಾಮ 6 ತಾರೀಕು ಓರಿ ನಬ್ಗಾಕ್ತೀನಿ. ಯಾರು ಹಿಡಿದ್ರೇನು ಸರಿ ಮೈಕೈ ಇರೋನ್ ಕೈಗೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ. 7 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ದುಡ್ಡು ಕೊಡ್ತೀನಿ. ಯಾರು ಹಿಡ್ಕೊ ಬಂದ್ರೇನು மாடு மக்களை இப்போதைக்கு 3 லட்சம் கேட்டிருக்காங்களாமா. இவங்க தரமாட்டேன்ற ஐடியால இருக்காங்க. பண்டிகை இப்பெல்லாம் உடம்பெல்லாம் நல்லா எப்படி சொல்றது லெதர் தோல் மாதிரி இருக்கும். ஜர்க்கின் இருக்கு லெதர் அந்த மாதிரி பக்காவா இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா கிளமங்கல வந்திருக்கோம். இங்க நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு ஃபேமஸான யூபிஎஸ் பில்ஸ் அந்த ஃபேமிலிக்கு வந்திருக்கோம். அவங்க கிட்ட போய் கேட்போம் என்னென்ன மாடு வச்சிருக்காங்க, அதெல்லாம் என்ன ரேட்டு, அதெல்லாம் என்ன மாதிரி பண்டிகை பண்ணதுன்ட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போலாம். ஹலோ, நான் உங்க பேரு சீனிவாசன். இந்த யூபிஎஸ் உங்களோட இதுதான். ஆமா, பாருங்க மக்களே, இவர் தான் யூபிஎஸ் ஓனரு. இந்த மாடு பேர் என்னன்னா வருது யூபிஎஸ் சின்னான்ட்டு. இது என்னென்ன பண்டிகை பண்றது நம்ம ஊர்ல? ஜல்லிக்கட்டு பண்டிகை, லோக்கல்ல குச்சி கட்டி பண்டிகை பண்றதா. இந்த வாட்டி பிபி போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படிங்களா? என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் சைட்ல நடக்கிற ஜல்லிக்கட்டுல நான் ஓடுற மாடு இது. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஜல்லிக்கட்டு வேற, இங்க இருக்க ஜல்லிக்கட்டு வேற. இதுக்கு நீங்க பாத்திருப்பீங்களா, நம்ம ஊர் சைடு இருந்த ஜல்லிக்கட்டு. அதுல இல்லாட்டி பலூன் போடுறாங்களா. இத்தனை வருஷமா பலூன் போடாம தடக்கன்னு ஒண்ணு கட்டிட்டு இருந்திருக்காங்க. இப்ப வந்து பலூன் போடுறாங்க. இதுக்கு எவ்வளவு வயசாகுது? இதுக்கு 5 வருஷம் ஓடிட்டு இருக்கு. 5 வருஷம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு சாப்பாடு அந்த மாதிரி தீவனால என்ன தருது நம்ம மாட்டுக்கு? இல்ல பூசை போடுறேன். இது எறும்பு பால். ஓகே, 1 லிட்டர் எறும்பு பால் ஊத்துறேன். எருமை பால். ஆமா, எருமை பால் எதுக்கு நான் ஊத்துறது? எதுனா பிளஸ் ஸ்ட்ரென்த் வருதுன்னு சொல்றாங்க, அதனால ஊத்திட்டு இருக்கேன். பாருங்க மக்களே, எருமை பால் குடிச்சா நமக்கு நல்லதுன்னு தெரியும். பட் மாட்டுக்கும் நல்லதுன்றத தெரிஞ்சுப்போம். இந்த மாடு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சாதாரணமான மாடு மாதிரி இல்ல. அவங்க நிக்கிறதுல உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு ஹைட் இருக்குன்ட்டு. அவங்க பிடிச்சிருக்கனால கொஞ்சம் குனிஞ்சிருக்கு, இல்லைன்னா அது இன்னும் ரொம்ப ஹைட்டா இருக்கும். என்ன ஜாதி வருது இந்த மாடு? அர்லிக்கார். மக்களே, அர்லிக்கார்னா ரொம்ப காஸ்ட்லியான மாடு. எந்த எவ்வளவு வருது இந்த மாடோட ரேட் எல்லாம்? நான் வாங்கிட்டு வந்திருந்து 2.5 லட்சம். 2020 9 மாச கண்ணப்ப வாங்கிட்டு வந்தேன். 2.5 லட்சம் கொடுத்து. 9 மாச கண்ணுல? ஆமா. பாருங்க மக்களே, 9 மாச கண்ணு 2.5 லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு இவரு. இப்ப இதுக்கு காஸ்ட்னா எவ்வளவு பிக்ஸ் ஆகும்? இதான் நான் போன வருஷம் கேட்டாராமா. நான் ஊர்ல வெளியே இருந்தேன். அப்ப 15 லட்சம் கேட்டாராமா. 15 லட்சத்துக்கு 15 லட்சத்துக்கு கேட்டு நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களா? அவர் என்ன சொல்றான்னு புரியுதா மக்களே? ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு இந்த மாடை கேட்டிருக்காங்க. பட் ஆனா இங்க விக்கலையாமா. ஏன் நான் விக்கல உங்களோட இதை? நான் அங்க இருக்கிற இந்த வருஷம் பலூன் போட்டு கொடுக்கலாம், ஒரு பண்டிகை பண்ணி கொடுத்துருந்தா. ஓகே. இந்த வருஷம் பலூன் பண்டிகை முடிச்சுட்டு தர மாதிரி ஐடியா இருக்காமா? பாருங்க மக்களே, யாருக்காச்சும் ஐடியா இருந்தா பாருங்க. அர்லிக்காருன்ட்டு பாருங்க மக்களே, உடம்பெல்லாம் நல்லா எப்படி சொல்றது லெதர் தோல் மாதிரி இருக்கும். ஜர்க்கின் இருக்கு லெதர் அந்த மாதிரி பக்காவா இருக்குது. பாருங்க, இவர்தான் ஓனரு. இந்த வருஷம் பண்டிகை முடிச்சுட்டு இது தராங்களா? ஏமா நான் என்ன பேர் சொன்னீங்க? இது யூபிஎஸ் சின்னான்ட்டு. ஓகேண்ணா. இது வரைக்கும் எவ்வளவு பண்டிகை நான் பண்ணிருக்கோம் நம்ம ஊர்ல? வருஷம் பண்றோம். இல்ல இது நீங்க எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? 4 வருஷம் ஆச்சு. இது 5 வருஷம். 4 வருஷம் ஆச்சு. இது 6 வருஷம். 6 வருஷமா பண்ணிட்டு. ஓகேண்ணா. பேர் வரத்துல நல்லா பேர் பண்ணிருக்காங்க. எனக்கு மக்களே, நான் அவரு சொல்றாருங்கிறத எனக்கே நல்லா தெரியும். இது நல்லா பேர் பண்ணிருக்குது நம்ம ஊர் சைட்ல. அதனாலதான் நம்ம தேடி வந்திருக்கோம் இந்த மாடை பார்த்து போலான்ட்டு. பட் அர்லிக்காரனும் இப்பதான் இன்னைக்குதான் எனக்கு தெரியும். ஓகே, நான் நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் என்ன மாடு? சரி. இது என்ன பேரு? இதுக்கு யூபிஎஸ் கைதின்னு பேர் வச்சிருக்கோம். யூபிஎஸ் கைதி. பாருங்க மக்களே, யூபிஎஸ் கைதியாமா. இது என்ன மாடு? இது அர்லிக்கார் தான். இது அர்லிக்காரா? ஆமா மக்கள், இதுவும் வரல. ஏன்னா ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு நிறைய. இதுக்கு கொட்டை அடிச்சிருக்காங்க. ஓகே. மாடுல அது ரொம்ப ஹாஷா இருக்கும். அப்பனா இது ஸ்பீடு போறது. இது வந்து ரேஸுக்கு போற மாடா மக்களே? அப்படின்னா உங்ககிட்ட 2 வகையான மாடு இருக்குது. ஆமா. இது வந்து ரேஸுக்கு போறது, அது வந்து ஜல்லிக்கட்டு. அதாவது அத்துக்கட்டுன்ற பண்டிகை கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அத்துக்கட்டு நடக்கும். அந்த அதுல போற பண்டிகை அது பேர் பண்ணிருக்கு. இது ரேஸ் போயிருக்கான இதுக்கு முன்னாடி? எந்த ஊர்ல நான் போயிருக்கு? நம்மளுக்கு ராய்வேட்டு பக்கம் ஒரு பண்டிகை போட்டு அவங்கள்தான் போன வருஷம் ஒரே பண்டிகை தான் போட்டு. ஓகே. 18 பேஜ் என்ன அடிச்சு வாங்கல நாங்க. எந்த 2500 ரூபாய் 3000 கொடுக்குறாங்க. அது என்ன வாங்கிட்டு வந்துட்டேன் நாங்க. மக்களே, அவங்க காசு எல்லாம் பெரிய மேட்டரா பாக்கல. மாடை மனுஷன் மாதிரிதான் பாக்குறாங்க. பண்டிகை பண்ணணும் தான் அந்த மாடை வச்சிருக்க மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுக்கு நான் வயசாகும்
இது இப்ப கடை இருக்கு. இதுக்கு ஒரு 4.5 வருஷம் ஆயிருக்கும். 4.5 வருஷம் ஆயிருக்கும். இது நம்ம கிட்ட எவ்வளவு வருஷமான இருக்கு? இது 1 வருஷம் ஆச்சு. இது நம்ம கிட்ட 1 வருஷம் ரன்னிங். இது பிரைஸ்மே வாங்கிருக்கீங்களா இல்ல வேற பிரைஸ்க்குனே வாங்கிருக்கோம்? பண்டிகை பண்றதுக்கு வாங்கிருக்கீங்க. நம்ம கிட்ட எல்லா மாடும் பண்டிகை பண்றதா வாங்கிருக்காங்க. பண்டிகைக்கு மட்டும்தான். பண்டிகை மட்டும் தான். இது 3 தான் நம்ம வச்சிருக்கிறது. பாருங்க மக்களே, இவங்க ஏர் ஓட்டுறதுக்கு இல்ல வண்டி ஓட்டுறதுக்கு இல்ல விவசாயம் பண்றதுக்கு பால் மாடு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஒரு மாடு கூட இல்ல. இவங்க வச்சிருக்க மாடெல்லாம் வெறும் பண்டிகை பண்றதுக்குன்னே வச்சிருக்காங்க. அதுவும் இப்போதைக்கு இந்த 2 பார்த்ததுமே 2மே அருளிக்கார்ல நல்ல தரமா இருக்கு மாடெல்லாம். எந்த கோயில் எனக்கு தொட பயமா இருக்கு, இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் சூப்பரா இருக்குது. வேற என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த மாட்டுக்கிட்ட எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி? இந்த வருஷம் போட்டதா அது ஸ்பெஷல் எதான்னு சொல்லுங்க. அப்படி இல்ல, எவ்வளவு நான் வாங்கினீங்க இந்த மாடு? இது 35,000 வாங்கிருக்கேன். 35,000 வாங்கிருக்கேன். 3 வருஷமே 3 லட்சம் கேட்டேன் கொடுக்கல. இப்போ நீங்க 35,000 வாங்கி அதுக்கப்புறம் இதை வளர்த்திருக்கீங்க. அதுக்கப்புறமா நீங்க வளர்த்ததை பார்த்து 3 லட்சம் கேட்டிருக்காங்க. பாருங்க மக்களே, இப்போதைக்கு இதை 3 லட்சம் கேட்டிருக்காங்களாமா. இவங்க தரமாட்டேன்ற ஐடியால இருக்காங்க. பண்டிகை இவங்க இப்பதான், அதாவது ரன்னிங் பண்டிகை இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல. அது நல்லபடியா போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது என்னன்னு முடிவு எடுத்து சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் இதுகிட்ட வேற என்னென்ன மாடு இருக்கு நம்ம கிட்ட? யூபிஎஸ் கிங்னு சொல்லிட்டு. யூபிஎஸ் கிங் தான் டாப் மாடு நம்ம கிட்ட. முன்னாடி புஷ்ட் வாங்கிட்டு வந்து இதுதான். மக்களே பாருங்க, யூபிஎஸ் கிங். யூபிஎஸ் கிங்ன்னுட்டு இதுதான் இவங்க கிட்ட இருக்கிறதுல டாப் மாடாமா. இதுக்கு எவ்வளவு வயசு ஆகும்? இதுக்கு ஒரு 6 வருஷம். 6 வருஷம் ஆகும். 6 வருஷம் அது. பண்டிகை எவ்வளவு நான் பண்ணிருக்கோம்? இது 2020 வாங்கிட்டு வந்திருந்தேன்னா 2020 இருந்து பண்டிகை பண்ணிட்டு இருக்கு. இது 6 வருஷம். 50 பண்டிகை விட்டுருப்பீங்களா? இன்னும் நிறைய இருக்கும். இன்னும் ஜாஸ்தி விட்டுருப்பீங்களா? மக்களே 50 பண்டிகைக்கு மேல போயிருக்காமா. இன்னும் இதான் டாப் மாடுன்றாங்க. அப்ப நோட் பண்ணிக்கோங்க அது எவ்வளவு இதுல இருக்குன்ட்டு. அவங்க கிட்ட இருக்கிறதுல நல்ல மாடுங்க, பெரிய பெரிய மாடு இருந்தா கூட இதுதான் டாப் மாடுன்றாங்க. ஆனா இது 50 பண்டிகைக்கு மேல போயிருக்கான்றாங்க. அப்ப இதோட பவர் பாத்துக்கலாம். என்னென்ன ஸ்பெஷல் இந்த மாட்டுக்கு நம்ம கிட்ட? 4 அடி குச்சி கட்டுறேன். 4 அடி குச்சி, 5 அடி பிளாக் போடுறேன். 4 + 5 9 அடி ஆயிப்போகுது. அதுக்கு மேல 2 லட்சம் ரூபாய் பணம். அப்படிங்களா? 2 சவரம் தங்கம். 5 வருஷம் தான் அதே கண்டினியூ பண்ணிட்டே வந்திருக்கிறேன். ஒரு பண்டிகை பண்றது கிங். மக்கள் என்ன சொன்னான்னு கேட்டுச்சா உங்களுக்கு எல்லாம் தெரியல. நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி கேட்டுக்கிறேன். எனக்கே மண்ட கொழுப்பு போயிடுச்சு ஒரு செகண்ட். இங்க தான் சேர்த்து நம்ம தமிழ்ல நாட்டுல கடக்க மொத்தம் எல்லாம் சேர்த்து 9 அடி. அது இல்லாம என்ன நான் தருதுங்க இந்த மாட்டுக்கு? 2 லட்சம் ரூபாய் பணம். கேமரா பார்த்து சொல்லிருந்தா எனக்கு பெற்றா 2 லட்சம் ரூபாய் பணம், 2 சவரம் தங்கம். யார் பிடிச்சாலும் அங்கே கொடுத்துடுறோம். 5 வருஷத்துல கண்டினியூ அப்படியே பண்ணிட்டே வந்திருக்கிறோம். பண்டிகை எந்த பண்டிகை போட்டாலும் அதுதான். உண்மைமா. பாருங்க மக்களே, இந்த மாடை எவனாச்சும் இப்படி பிடிச்சி நிப்பாட்டிட்டானா அவனுக்கு தான் அந்த அண்ணா சொன்ன மாதிரி 2 லட்சம் பணமும் 2.5 சவரம் நானா 2 சவரம் நகை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. யூபிஎஸ் கிங்ன்ட்டு மொத்தம் 50 பண்டிகை போயிருக்காமா. எங்கேயுமே பிடிப்படாத மாடு. அவங்களோட ஃபேவரட்டா? இல்ல ஃபேவரட். இது இந்த வீட்டோட ஃபேவரட். வீடு விட்டு கொடுக்கறதே இல்லை. விற்கிற ஐடியாவே இல்ல. அது எவ்வளவு கண்டிப்பா பண்ணாலும் இது அவங்க விற்கிற ஐடியாவே இல்லையாமா. அது அவங்க கிட்டதான் இருக்க போகுது கடைசி காலம் வரைக்கும். அதனால பார்க்கணும். யூபிஎஸ் கிங் வீட்டு எந்த நான் இது ரேட் எந்த இப்ப யாருன்னா கேட்டிருக்காங்களா? இது எவ்வளவு ரேட்க்கான? நான் கொடுக்கறதே இல்லையா? கேட்கறது என்ன? நீங்க கொடுக்கறதுன்றதால யாரும் ரேட் பேச கிடையாது இது வரைக்கும். பேசினா இப்போ அந்த அளவுக்கு 15 லட்சம் அந்த மாதிரி எல்லாம் போகுமா? அது அவங்க கோடி கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். ஓ, அப்படி குறைங்களுக்கு என்னென்ன ஜாத்தி வருது இந்த மாடு? இது அள்ளிக்கார்ல கொஞ்சம் கிராஸ். நம்ம அள்ளிக்கார்ல நாட்டு மாடுங்க. இது அள்ளிக்காருக்கு அப்படி இருக்கும். இது கொஞ்சம் இது நம்ம நாட்டு மாடு மாதிரி இருக்கும். நம்ம அரளிக்கார்ல வகையில இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அரளிக்கார் இல்லாம கொஞ்சம் அதை விட டாமினேட் பண்ணுது. மாடுலாம் ரொம்ப தங்கமான மாடுங்க. பண்டிகையில நானும் பார்த்திருக்கேன். ரொம்ப ஆக்ரோஷமா தான் இருக்கும். நானும் நினைச்சுப்பேன் மோசமா இருக்கும்ட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் இங்க வந்து ஒரு 2.5 மணி நேரம் இருக்குது. பக்கத்துல பார்த்திருக்கேன். சூப்பரா இருக்கு. இந்த வாட்டி சேலஞ்ச் எப்படின்னா செப்பல் 6ஆம் தேதி மாடு பண்டிகை போடுறேன். தமிழ் 6వ ತಾರೀಕು ಓರಿ ನಬ್ಗ ಹಾಕ್ತೀನಿ. ಯಾರು ಹಿಡಿದ್ರೇನು ಸರಿ ಮೈಕ ಇರೋನ್ ಕೈಗೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ. 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ದುಡ್ಡು ಕೊಡ್ತೀನಿ. ಯಾರು ಹಿಡ್ಕೊ ಬಂದ್ರೇನು ಮೈಕೊಂತ ಕುಚ್ಚೆತ್ಕೊ ಬಂದ್ರೆ ಅವನ ಮೈಕೊನೆ ಕೊಟ್ಬಿಡ್ತಾನೆ ದುಡ್ಡು. ಅದು ಹಿಡಿತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕ್ರಾಸ್ ಆಗಿ ಹಿಡಿಯೋದು, ಆಮೇಲೆ ಓರಿ ಬಿದ್ದೋದಾಗ ಹಿಡಿಯೋದು, நேருக்கு நேருக்கு ಹಿಡಿಯಿಲ್ಲ ಅವನ್ ಗಣಸನ್. மக்கள் அவன் என்ன சொல்றாங்கன்னா இல்லோಗಿ மாடு வந்துட்டு அவங்க வந்துட்டு மாடா பாக்கல. நான் தான் மாடுன்றா. அவங்க வந்து அவங்க வீட்டுல ஒரு ஜீவனை தான் பாக்குறாங்க. அது அவங்க அவ்வளவு காசு கொடுக்கணும்னா அது மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு கொடுப்பாங்கன்னு பாருங்க. பிடிக்கிற யாரா இருந்தாலும் அதுக்குள்ள பிடிங்க. அதுல வந்துட்டு இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு தான் பிடிக்கணும்னு இருக்கு. மாடு விழுந்ததுக்கு அப்புறம் பிடிக்கூடாது. தேவையில்லாம எங்கேயும் போய் இடிச்சிட்டு இருக்கும் போது இல்ல கம்பி சந்தில இல்ல எங்கன்னா தூந்துட்டு போகும்போது பிடிக்காதீங்க. நேருக்கு நேரா மாடு தடை கட்டி விடுறாங்க. அதுல மைக்ல பேசுறவங்க கிட்டே அவங்க சொன்ன மாதிரி 2 லட்சம் பணம் 2 சவரம் நகை கொடுப்பான்னு இருக்காங்க. நீங்க பிடிச்சோம்னா தடுக்க இருந்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ல நீங்க வாங்கிக்கலாம். யூபிஎஸ்
ஸ்கின் இப்ப பண்டிகை எல்லாம் பண்ணுது இல்லையா வருஷம் ஃபுல்லா வீட்டுல இருக்கும், நீங்க சாப்பாடு போடுறீங்க மேய்க்கிறீங்க, பண்டிகை வரும்போது ஸ்பெஷலா என்னென்ன ட்ரைன் பண்ணுவீங்க? சாயங்காலம் காலையில வாக்கிங் பண்றோம். வாக்கிங் கூட்டு போவீங்க இல்ல நான் கூட்டு போவீங்க? ஒரு ஹவர் போகும். ஒரு 1 hour, காலையில 1 hour, சாயங்காலம் 1 hour. ஓகே, நான் வரேன்னா ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி நீச்சல் போடுறோம். நீச்சல் போடுவீங்க. மாடு நீச்சல் போடுறது எதுக்கு நான் போடுவாங்க, என்னென்ன பிளஸ் போடுறேன்னா உடம்பு லூஸ் ஆகுது, ஸ்ட்ரென்த் வருது, கால் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும்ட்டு. அதாவது மார்னிங் வாரத்துல 2 வாட்டி நீச்சல் போடுறாங்க, காலையில 1 hour, சாயங்காலம் 1 hour வாக்கிங் கூட்டு போறாங்களா? இது பண்டிகை டைம்ல மட்டும் பண்ணுவீங்க இல்ல ரெகுலரா? பண்டிகை ஒரு 2 மாசம் இருந்தப்பதான் பண்ணுவேன் நான். ஓகேண்ணா, ஓகே. சாப்பாடு தீவனம் என்னென்ன தருவீங்க? மதுரையில பூசா பால் ஊத்துறீங்க, ஒரு லிட்டரு எருமை பால் சொல்லி, இது எருமை பால். மொத்தம் நம்ம மாடு எல்லாம் எருமை பால் குடிக்குமா? குடிக்கும். நார்மலா மாடுங்களா குடிக்குமா இல்ல நீங்க பழக்கிறீங்களா? நான் ஊத்துறதுதா, நீங்க ஊத்துறதா? இந்த எருமை பால்ன்ற விஷயம் எல்லாரும் தரமாட்டாங்களா? எல்லாரும் தரமாட்டாங்களா எனக்கு தெரியல. பட் யூபிஎஸ் ஃபேமிலியில இருக்க எல்லா மாடும் எருமை பால் குடிச்சுதான் வளருது. பாத்துக்கோங்க, எனக்கும் வித்தியாசங்கள்லாம் நிறைய தெரியுது மாட்டுக்கிட்ட. அரளிக்காரெல்லாம் இங்க வந்து நேர்ல பாக்குறது கஷ்டம், எத்தனை பேர் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய வீடியோல பாத்திருக்கேன், பட் நேர்ல பார்க்கும்போது மாடோட உடம்பே வேற மாதிரி தெரியும். நல்லா வளர்த்துருக்காங்க, ஒன்னும் குறை சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. மாடு கிட்ட எல்லாம் ஹைட் வெயிட்லாம் தரமா இருக்கு. இதுவும் சரி, யூபிஎஸ் சின்னவும் சரி, யூபிஎஸ் கிங்கும் சரி, நல்லா தரமா அல்டிமேட்டா இருக்கு. ஏன்னா அந்த இன்னொரு மாடை பத்தி ஏன் பேசலாம்னா, அது இன்னும் பண்டிகை நான் பார்க்கல, அது ரேஸ் போற பண்டிகையாமா. பார்த்துட்டு அதுவும் நம்ம நெக்ஸ்ட் என்ன அதுக்கு செப்பரேட்டா வீடியோ பண்ணலாம். வேற பூசா இதெல்லாம் விட்டுட்டு வேற எந்த சப்போர்ட் தர மாட்டீங்க, அது மட்டும் தான் டைரக்டா தருவீங்க. ஓகே, வேற என்ன ஸ்பெஷல்?